வணக்கம் சினிபோர்ட் தமிழ் நேயர்களே. 25 ஆகஸ்ட் 2024 அன்று 72வது பிறந்த நாள் காணும் நமது கலியுக கர்ணன் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு தலைவணங்கி அவரது பிறந்தநாள் நாளை வாழ்த்தி வணங்குகிறது சினிபோர்ட் தமிழ். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான் மக்களுக்காக. இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் இருக்கிறான் என்று ஒவ்வொரு மேடையிலும் நீங்கள் சொல்லும் வார்த்தை இன்று உண்மையானது. நீங்கள் இல்லை என்ற சொல்லை கூட தமிழக மக்கள் ஏற்க மறுக்கிறார்கள். மக்களுக்கு தொண்டு செய்கிறோம் என்ற பெயரில் கிள்ளி கொடுப்பவர்கள் மத்தியில் அள்ளி கொடுத்து மக்களை அழகு பார்த்த கலியுக கர்ணனே, உங்களது புகழ் இன்று மண்ணுலகையும் கடந்து விண்ணுலகில் கொடிகட்டி பறக்கிறது. உங்களது நினைவிடத்தை மக்கள் கேப்டன் கோவில் என்று அழைத்து உங்களை கடவுளாக்கிவிட்டனர். இந்த பெருமை கடற்கரையில் உறங்குபவர்களுக்கு கூட கிடைக்கவில்லை. இனி உங்கள் புகழை தேவாதி தேவர்கள் விண்ணுலகில் போற்றி பாடட்டும். உங்களை பற்றி இந்த சிறப்பு தொகுப்பை சினிபோர்ட் தமிழ் உங்கள் குடும்பத்தினருக்கும் மக்களுக்கும் சமர்ப்பிக்கிறது. விஜயராஜ் 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் KN அழகர்சாமி மற்றும் ஆண்டாள் அழகர்சாமி தம்பதிகளுக்கு பிறந்தார். விஜயராஜ் படிப்பில் ஆர்வம் குறைந்து சினிமாவில் அதிக ஆர்வம் காட்டியதால் அவரது தந்தை விஜயராஜ் பற்றி கவலைப்பட்டார். விஜயராஜ் எம்ஜிஆர் அவர்களை தீவிரமாக நேசித்தது மட்டுமின்றி அவர் இளம் வயதிலேயே சமூகம் மற்றும் சமூக பிரச்சனைகள் மீது தனது ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். சிறுவயதிலேயே ஊரில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை வீடு வரை இழுத்து வரும் விஜயராஜின் குணத்தை சற்று அஞ்சினார் அவரது தந்தை. இதற்காகவே விஜயராஜுக்கு தனது ரைஸ் மில்லில் வேலை கொடுத்தார். சற்று நாளிலேயே விஜயராஜின் நிர்வாக திறனை கண்டு வியந்தார் அவரது தந்தை. அங்கு வேலை செய்யும் தொழிலாளி கஷ்டம் என்று கேட்டால் பணத்தை மட்டுமல்ல, அணிந்திருக்கும் தங்கத்தை கூட கொடுத்து விடுவாராம். இந்த செயல்கள் அனைத்தும் விஜயராஜின் தந்தைக்கு சற்று வருத்தத்தை அளிக்க சினிமா வாய்ப்புகள் தேடி தனது உயிர் தோழன் இப்ராஹிம் ராவுத்தருடன் சென்னைக்கு புறப்பட்டாராம் விஜயராஜ். தனது நண்பன் பற்றி நன்றாக தெரிந்ததனாலும் அவரது வீர செயல்களை ரசிப்பதனாலும் வாய்ப்பு தேடுவதற்கு கூட எப்படி போக வேண்டும் என்று அப்பொழுதே விஜயராஜை அணுவணுவாக செதுக்கினார் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள். நல்ல உடையில் SD பைக்கில் ஒரு ஹீரோவை போலதான் வாய்ப்பு தேடி செல்வாராம் விஜயராஜ். நானும் ரஜினியும் எங்கெல்லாம் வாய்ப்பு தேடி சென்றாலும் அங்கெல்லாம் முதலில் இருப்பார் விஜயகாந்த் என்று கமல் கூட ஒரு பேட்டியில் சொல்லி இருப்பார். 1978இல் விஜயராஜுக்கு இயக்குனர் P. மாதவனின் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற படத்தில் ரஜினிகாந்தின் இளைய சகோதரனாக துணை வேடத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக ரூபாய் 100 முன்பணம் கிடைத்தது. ஆனால் ஷூட்டிங்குக்கு சென்ற விஜயராஜுக்கு அபமானம் மட்டுமே மிஞ்சியது. கருப்பாக இருக்கிறாய், தமிழ் உச்சரிப்பு சரியில்லை என்று காரணம் சொல்லி அந்த படப்பிடிப்பில் இருந்து இயக்குனரால் வெளியேற்றப்பட்டார் விஜயராஜ். 1979ஆம் ஆண்டு இயக்குனர் M.A. காஜா அவர்களின் இனிக்கும் இளமை படத்தின் மூலம் அறிமுகமானார் விஜயராஜ். அதுவும் வில்லனாக. விஜயராஜ் என்ற பெயரில் ஒரு ஈர்ப்பு இல்லை என்று சொல்லி விஜயகாந்த் என்ற பெயரை வைக்க தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானார் விஜயகாந்த். பின்னால் ஹீரோவாக சில வாய்ப்புகள் அவரை தேடி வந்தும் கூட அந்த படங்கள் தோல்வியை தழுவியது. கருப்பாக இருப்பதால் பல முன்னணி நடிகைகள் அவருடன் நடிக்க மறுத்தது. இந்த மூஞ்ச வச்சு எவனாவது படம் எடுப்பானா என்று கேட்ட தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குனர்கள் ஒரு பக்கம், இவனுக்கெல்லாம் என் படத்தில் ஒரு போஸ்ட்மேன் வேஷம் கூட கிடையாது என்று சொன்ன மக்களின் பாசத்துக்குரிய ஒரு ராஜா டைரக்டர் சொன்ன வார்த்தைகள் ஒரு பக்கம், கையில் பணம் இல்லாமல் ஒருவேளை சாப்பாட்டை தண்ணி ஊற்றி வைத்து 2 நாள் சாப்பிடுவது, பசி பட்டினி என்று தோல்வி மற்றும் அவமானங்களின் உச்சம் தொட்டது விஜயகாந்த் என்னும் நாயகனின் திரையுலக பயணம். ஒரு சமயத்தில் பசியும் பட்டினியுமாக தன்னுடன் சேர்ந்து நண்பர்களும் அவதிப்படுவதைக் கண்டு ஊருக்கு போகும் நிலைமை வந்துவிடுமோ என்று எண்ணி AVM நிறுவனத்தில் இருந்து வந்த ஒரு வில்லன் வேடத்துக்கு நடிக்க ஒத்துக்கொண்டு அட்வான்ஸ் தொகை 1 லட்சம் வாங்கி வந்துள்ளார் விஜயகாந்த். இதை கண்ட இப்ராஹிம் ராவுத்தர் அந்த பணத்தை உடனே வாங்கி AVM-இடம் திருப்பி ஒப்படைத்து, வில்லனாக இப்படத்தில் விஜயகாந்த் நடிக்க மாட்டார், மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தாராம். இந்த படம் தான் ரஜினிகாந்த் நடிப்பில் வந்த சூப்பர் ஹிட் படமான முரட்டுக்காலை. பிறகு விஜயகாந்திடம் வந்து, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் வில்லனாக நடிக்க கூடாது, நீ ஒரு பெரிய ஹீரோ மெட்டீரியல் நண்பா, நீ யாருன்னு உனக்கே தெரியல என்று சொன்னாராம். அந்த அளவுக்கு விஜயகாந்தையும் அவரது திறமையையும் புரிந்து கொண்டவர் இப்ராஹிம் ராவுத்தர். நண்பர் ராவுத்தரின் இந்த ஒரு சரியான முடிவுதான் விஜயகாந்தின் திரையுலக வாழ்க்கைக்கே பெரிய திருப்பு முனை என்றே சொல்லலாம். S.A. சந்திரசேகர் அவர்களின் இயக்கத்தில் வந்த சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைய இந்தியாவில் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா என்ற அனைத்து மொழிகளிலும் இந்த படம் ரீமேக் செய்யப்பட்டது. விஜயகாந்தின் வளர்ச்சி அசூர வேகம் எடுத்தது. 1984ஆம் ஆண்டு மட்டும் 18 திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்தார் விஜயகாந்த். அனைத்தும் வசூல் ரீதியாக வெற்றி திரைப்படங்கள். இது ஒரு உலக சாதனை என்றே சொல்ல வேண்டும். அவருடன் நடிக்க முடியாது என்று சொன்ன நடிகைகள் அவருடன் நடிக்க வரிசையில் நின்றார்கள். தயாரிப்பாளர்கள் வரிசையும் நீண்டது. தன்னை பெரிதும் அவமானப்படுத்திய பெரிய இயக்குனர்கள் அவருடைய டேட் கிடைக்க காத்திருந்தார்கள். இதில் மக்களின் பாசத்துக்குரிய இயக்குனரும் உண்டு. ஆனால் விஜயகாந்த் தைரியமாக எந்த நடிகனும் இன்று வரை எடுக்காத ஒரு முடிவை எடுத்தார்.
இனிமேல் பெரிய இயக்குநர்களின் படத்தில் நடிக்க மாட்டேன் என்று. பின்னால் புது இயக்குநர்களுக்கு இவ்வளவு வாய்ப்பளித்த வேற எந்த நடிகனும் உலக சினிமா வரலாற்றிலேயே இல்லை. 50க்கும் மேற்பட்ட புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பளித்தார் விஜயகாந்த். தமிழ் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் அவரை தங்களது கோட்ஃபாதர் என்றே அழைக்கிறார்கள். விஜயகாந்தை அணுவணுவாக செதுக்கிய ராவுத்தர் அவரை நடிகன் என்ற இடத்தையும் தாண்டி முதலமைச்சராக மாற்ற வேண்டும் என்று கனவு கண்டார். அதற்கு தக்க காரணமும் உண்டு. சிறு வயதிலிருந்தே மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த ஆர்வமும், இயல்பாகவே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல குணமும், அதிரடியாக முடிவெடுப்பதும், அதை களத்தில் இறங்கி துணிச்சலுடன் செயல்படுத்துவதும் ஆற்றலுமே காரணம். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்ட 1980களின் கடைசியில் இருந்தே பொது இடங்களில் விஜயகாந்தை வெள்ளை வேட்டி சட்டையில் களமிறக்கினார் ராவுத்தர். சண்டை காட்சிகளில் தமிழ் சினிமாவை அதிர வைத்த விஜயகாந்த் மக்கள் மனதில் புரட்சி நாயகனாக இடம் பிடித்தார். கலைஞர் கருணாநிதி விஜயகாந்துக்கு புரட்சி கலைஞர் என்று அடைமொழியும் சூட்டினார். பின்பு வந்த படங்களில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்றே டைட்டில் வந்தது. தனது சம்பளத்தில் 90% பணத்தை மக்களுக்கே செலவிட்டார் விஜயகாந்த். மாணவர்கள் படிப்பு, கணவனை இழந்த பெண்களுக்கு ஊதியம், இலவச திருமணம், இலவச மருத்துவமனை, அது மட்டும் இல்லாமல் சென்னை ஆபீஸ் மற்றும் வீட்டில் வரும் மக்களுக்கு 3 வேளை இலவச சாப்பாடு, வாரத்தில் 4 நாட்கள் நான்வெஜ். திரை உலகினர் இதை அணையா அடுப்பு என்று கூட சொல்வார்கள். இப்படி சாப்பாடு போட்டு மக்களை அழகு பார்த்தார் விஜயகாந்த். திரை உலகில் சாப்பாட்டில் சமத்துவம் கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். அதை முழுவதுமாக கடைபிடித்தவர் விஜயகாந்த். விஜயகாந்த் செல்லும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் பெருகியது. வேற எந்த நடிகருக்கும் இல்லாத அளவில் வெறித்தனமான ரசிகர்கள் கூட்டம் இருந்த ஒரே நடிகர் விஜயகாந்த் தான். ரஜினிக்கு தம்பியாக நடிக்கும் வாய்ப்பில் இருந்து வீசி எறியப்பட்ட விஜயராஜ் என்னும் இளைஞன் காலத்தின் கட்டளையால் பிற்காலத்தில் விஜயகாந்த் என்ற பெயரில் ரஜினிக்கே போட்டியாக வந்தார். அன்று ரஜினிக்கு போட்டியாக இருந்த ஒரே நடிகனும் விஜயகாந்த் அவர்கள்தான். விஜயகாந்த் என்ற பெயரில் ஒரு மாத இதழ் இருந்தது என்பது இன்று பல பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. தமிழ் திரையுலகில் எந்த நடிகனுக்கும் 100வது படம் ஓடுவதில்லை என்ற பேச்சு உண்டு. ரஜினி, கமலுக்கு கூட அப்படித்தான். ஆனால் விஜயகாந்தின் 100வது படம் தமிழ் சினிமா வரலாற்றை புரட்டி போட்ட படமாக மாறியது. அந்த திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். இப்படத்தில் இருந்துதான் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் மக்களால் அன்புடன் கேப்டன் என்று அழைக்கப்பட்டார். இன்றும் நாம் அவரை கேப்டன் என்றே அழைக்கிறோம். ஈழத் தமிழர்களுக்கு கேப்டன் செய்த உதவி ஈடு இணையற்றது. தலைவர் பிரபாகரன் மீது கொண்ட பற்றுதான் தனது 100வது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் என்று பெயர் சூட்ட காரணம். அது மட்டும் இல்லாமல் தனது மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் என்றே பெயர் வைத்தார் விஜயகாந்த். உலகத்தில் மக்களிடையே அதிகமாக வாழ்ந்தவர் யார் என்று கேட்டால் காந்தி என்பார்கள். நம் தமிழ்நாட்டில் அது யார் என்று கேட்டால் அது கேப்டனாகத்தான் இருக்க முடியும். அதற்கு பெரிய உதாரணம் அவரது கல்யாணம் என்றே கூட சொல்லலாம். இப்படி ஒரு கல்யாணம் எங்கும் நடந்திருக்கவும் வாய்ப்பில்லை. உலகம் முழுவதும் உள்ள தனது அனைத்து ரசிகர்களையும் கல்யாணத்துக்கு அழைத்தார் விஜயகாந்த். திரை உலகமே அதிர கடல் அலை போல் காட்சியளித்த மக்கள் வெள்ளத்தின் மத்தியில் கலைஞர் கருணாநிதி தலைமையில் இளையராஜா அவர்களின் கச்சேரியுடன் நடந்தது கேப்டன் மற்றும் பிரேமலதா அவர்களின் கல்யாணம். தன்னை வாழ வைத்த மக்களையும் திருமணத்திற்கு அழைக்க எந்த நடிகனுக்கு தைரியம் வரும்? வந்த அனைத்து ரசிகர்களுக்கும் பந்தி போட்டு உணவளித்தவர் கேப்டன். அதேபோல் இந்தியாவில் எங்கு பேரழிவு வந்தாலும் முதல் உதவி கேப்டனிடமிருந்துதான் செல்லும். அந்த உதவித்தொகை 1 கோடிக்கு குறையாமல் இருக்கும் என்பதும் உண்மை. கேப்டனை விட பெரும் சம்பளம் பெறும் எந்த நடிகரும் அரசியல்வாதியும் கூட இந்த தொகையின் பாதி கூட வழங்குவதில்லை. 2001ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் உயர்ந்த விருதான கலைமாமணி விருது வாங்கினார். அதே வருடம் சிறந்த இந்திய குடிமகனுக்கான விருதும் அன்றைய பிரசிடென்ட் டாக்டர் அப்துல் கலாமிடமிருந்து பெற்றுக்கொண்டார் விஜயகாந்த். எம்ஜிஆர், சிவாஜி காலத்திலிருந்தே வந்த நடிகர் சங்க கடனை அடைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். பெரிய நடிகர்கள் எப்படி வருவார்கள் என்று எல்லோரும் கேட்டபோது, வருவார்கள், இல்லை என்றால் அவர்கள் படம் நடிக்க முடியாது, அப்படியே நடித்தாலும் சங்கம் தடையாக நிற்கும் என்று கேப்டன் சொல்ல பெரிய தலைகள் அனைத்தும் சற்று ஆட்டம் கண்டனர். சொன்னது கேப்டன் என்றால் சம்பவம் தரமாக இருக்கும் என்ற பயத்தில் அனைத்து நடிகர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். செப்டம்பர் 16, 2005 அன்று மதுரையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற தனது கட்சி உருவாக்கத்தை முறையாக அறிவித்தார் விஜயகாந்த். கட்சி அறிவிப்பு அன்று மதுரையில் கூடிய கூட்டத்தை கண்டு அரசியல் உலகமே ஸ்தம்பித்து போனது. எங்கிருந்து வந்தார்கள் இவ்வளவு மக்கள் என்று புரியாமல் அரசியல் தலைவர்கள் அனைவரும் ஆட்டம் கண்டனர். 50 லட்சம் மக்கள் பங்கேற்றதாக கணக்கு. இதற்கு முன்னால் எம்ஜிஆர் கட்சி அறிவிப்பு அன்று 25 லட்சம் மக்கள் பங்கேற்றதாக சொல்லப்படுகிறது. உலக அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி அறிவிப்பு என்று கூடிய மிகப்பெரிய கூட்டம் கேப்டனுக்காகத்தான் இருக்க முடியும். ஒரு குண்டூசி நுழைய கூட இடம் இல்லாமல் மக்கள் வெள்ளத்தில் அன்று மதுரை மூழ்கியது. எம்ஜிஆரின் அரசியல் பிரச்சார வாகனம் கேப்டன் அவர்களுக்குத்தான் பிற்காலத்தில் வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேமுதிகவின் பின்பலம் இல்லாமல் எந்த கட்சியும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலை தமிழ்நாட்டில் உருவானது. அம்மா மற்றும் கலைஞர் என்ற 2 ஆளுமைகள் இருக்கும் போதே தைரியமாக அரசியலில் இறங்கியவர் கேப்டன். இருவரையும் இவ்வளவு தைரியமாக எதிர்த்து நின்ற ஒரு தலைவன் அன்றைய அரசியலில் இல்லை. தான் பார்த்து கட்டிய மண்டபத்தை இடித்து தள்ளிய கலைஞர் தலைமையிலான டிஎம்கேவை பின்னுக்கு தள்ளி எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தவர் கேப்டன்.
தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனையாக நிகழ்ந்தது. தமிழகத்தின் இரும்பு பெண்மணி அம்மாவை இவ்வளவு தைரியமாக சட்டசபையில் எதிர்த்து பேசியதும் கேப்டனாகத்தான் இருக்க முடியும். சோஷியல் மீடியாவில் இன்று வரைக்கும் இந்த சம்பவம் கேப்டன் தக் லைஃபாகவே பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அம்மாவும் கேப்டன் அவர்களும் சுமூகமாக இருந்து, ஒருவேளை இப்ராஹிம் ராவுத்தர் கேப்டன் நட்பு பிரியாமல் இருந்து அந்த உயிர் நண்பன் கேப்டனுடன் இருந்திருந்தால், ஒருவேளை கேப்டன் உடல் நலம் நன்றாக இருந்திருந்தால், நாம் தமிழக மக்கள் கேப்டன் விஜயகாந்த் என்ற ஒரு நல்ல முதல்வரை இழந்திருக்க மாட்டோம். சமீபத்தில் கோபிநாத் அவர்கள் கேப்டன் அவர்களுக்காக நீயா நானாவில் ஒரு ட்ரிபியூட் ஷோ ஒன்றை நடத்தினார். அதில் கேப்டன் பற்றி ஒவ்வொருவர் பேசியதும் புல்லரிக்க வைத்தது. எனக்கு தெரிஞ்சு அவர் உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் ஏத்து யாருமே பேசணும் தான் நான் பார்த்ததே கிடையாது. இதனால அன்பா சொன்னீங்கன்னா காலில் விழுவேன், எது உண்மைங்க அதை விட்டு இந்த அடிச்சு விடுவேன் ஜெயில, அதுக்கெல்லாம் வேற ஒரு இண்டஸ்ட்ரியுடைய ஃபுட் கல்ச்சர் இல்ல, ஃபுட் கல்ச்சர், ஈக்வாலிட்டி இன் ஃபுட். கேப்டன் படத்தில் மட்டுமல்ல, நிஜ வாழ்விலும் அஞ்சா நஞ்சம் கொண்டவராகவே இருந்துள்ளார். பூந்தோட்ட காவல்காரன் என்ற படத்தில் வரும் ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம் என்ற பாடல் கேப்டன் அவர்களின் வாழ்வை மையமாக கொண்டு இசையமைத்தது போல அவருக்கு என்றே அமைந்து விட்டது. கேப்டன் அவர்களின் இறுதி ஊர்வலம் நடந்தபோது தமிழகம் கண்ணீரிலும் சென்னை மக்கள் வெள்ளத்திலும் மூழ்கியது. அப்படி ஒரு வாழ்வை வாழ்ந்தார் என்பதற்கு அன்று வந்த கட்டுப்படுத்த முடியாத மக்கள் கூட்டமே சாட்சி. வீரத்திலும் நட்பிலும் தானம் செய்வதிலும் நீ கர்ணனாகவே வாழ்ந்து விட்டாய். உயிர் நண்பன் இருக்கும் இடத்தை தேடி நீ சென்று விட்டாய். நீ இருக்கும் இடத்தை தேடி இன்று மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அரியாசனம் ஏறாவிட்டாலும் நீ எங்களுக்கு என்றும் அரசன்தான். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எங்களது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் சினிபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.